ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிற பராசக்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எஸ்கே, அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 70-75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி எடுத்த கதை தான் இது. இதில் எத்தனை பேர் தமிழுக்காக போராடினாங்க, எந்த அளவுக்கு உயிர் தியாகம் செஞ்சாங்க, இதுக்கு என்னென்ன எதிர்ப்பு மத்திய சர்க்கார்லேருந்து வந்துச்சு, இதை பற்றி எடுத்த கதை தான் இந்த பராசக்தி. இதை படத்தோட ஆரம்பத்திலேயே எஸ்கே என்ன காட்டுறாங்கன்னா, அவர் ஒரு புறநானூறு அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு படையை ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த படையோட தலைவராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறபடி நிறைய பேர் கேட்குறாங்க. அவரோட வழிநடத்தல் படி எத்தனையோ போராட்டங்கள் நடத்துகிறாரு. படத்தோட ஆரம்பத்திலேயே அதாவது ஒரு ட்ரெயினை கொளுத்துற சீன் ஒன்று வருது. அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, அங்கே இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுற ஒரு பயணிக்கிட்ட, ஒரு ஹிந்தி பயணிக்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் ஹிந்தி திணிக்கிறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம், ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்தி எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிற விதம் நல்லாவே இருந்துச்சு. எப்படியோ இந்த படம் ஓரளவுக்கு எப்படியோ கொண்டு போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திடீர்னு ரத்தனமாலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காமிச்சு ஹிந்தி திணிப்பை ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பூராவுமே ரத்தனமாலா ரத்தனமாலா ரத்தனமாலான்னு ரத்தனமாலா படமாகவே போச்சு. ரத்தனமாலாவுக்கு ஒரு 3 பாட்டு வருது. அப்புறமேட்டு ஏதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி திணிப்பை அப்பப்போ தொட்டுக்கிட்டு தான் போகிறாங்களே ஒழிய, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் பூராவுமே ரத்தனமாலா படமாக போயிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்னாச்சும் ஹிந்தி திணிப்புக்காக ஏதோ போராடினாங்களா அப்படின்னு பார்த்தா, இவங்க அதாவது போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அந்த இவங்க படம் எடுத்தது எப்படின்னா, அதாவது படமாக இது ஒரு பீரியாடிக் படம். அதாவது இந்த கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்டர்ஸுங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்குமே சின்ன சின்ன கேமியோவும் வராங்க கடைசியாக, அது அப்புறமேட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதியிருக்கிறாங்க. அதனால் இந்த படத்தோட மைய கோர், அதாவது கோரை இவங்க கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஆக்டர்ஸுங்களுக்கு இந்தந்த சீன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய யோசித்து எடுத்துருப்பாங்க போல். அதாவது படத்தோட போராட்டங்களும் அதுக்கு என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் டெப்த்தாக சொல்லியிருந்தா இந்த படம் இன்னும் இம்பேக்டை தமிழ் ஜனங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜனங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட சென்டிமெண்ட்டை தொடும். இவங்க பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பண்ணக்கூடிய விஷயம் கூட ஒரு சின்ன சின்ன கேரக்டர் ஜனங்க மனசை டச் பண்ணிட்டு போகுது. ஆனால் ஹீரோ பண்ணுற ஒரு போராட்டம் ஜனங்க மனசை டச் பண்ணல. அந்த அளவுக்கு தான் இவங்க ரைட்டிங் இருக்குது. ஹீரோவோட ரைட்டிங் ரொம்பவுமே வீக்காக இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வில்லனோட ரைட்டிங் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதாவது ரவி மோகனோட ஆக்டிங்கும் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தாண்டி டபுள் மடங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். பெருசாக எஸ்கேவோட பங்களிப்பு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, அது சின்ன சின்னமாக போராடுறாரு. பட் அந்த போராட்டம் பெருசாக ஜனங்களுக்கு இம்பேக்டே கொடுக்கல. அதர்வாவோட கேரக்டரும் சின்ன ரோலாக இருந்தாலும் அது நல்லாவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா இதாவது இந்தந்த கேரக்டர் தான் வருது, இவங்க இந்த டைமில் இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் இந்த போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான், அதாவது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. பட் இந்த படத்தோட சொல்ல வந்த கருத்து அருமையான கருத்து. ஜனங்களுக்கு கண்டிப்பாக இதை தெரியப்படுத்தணும். எப்படி நம்ம முன்னோர்கள் தமிழுக்காக பாடுபட்டாங்க, போராடினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லா தலைமுறையினரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான முயற்சிகள் இதுக்காக சுதா கொங்காராவுக்கு ஒரு பாராட்டுகள் தான் சொல்லணும். பட் இன்னும் இந்த படத்துக்கு, அதாவது இந்த படத்தோட கதையை மட்டும் பேசாமல், அந்த காலத்தில் ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே லவ் பண்ணிட்டுலாம் திருத்திருக்க மாட்டாங்க. அவங்க போராட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இவங்களும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த கமர்ஷியலாக கொண்டு என்னென்னமோ பூத்தி பாட்டு அது இதுன்னு பூத்தி இந்த படத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணல. கருத்து மெசேஜ் ஏதோ சொல்ல வரேன்னு நினச்சி ஏதோ பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் சிவகார்த்திகேயன் நடிப்பு பார்த்தீங்கன்னா
நல்லா இருக்கு. பட் வந்து அவரோட ரைட்டிங், அவரோட கேரக்டருக்கான ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஒரு டெப்தா எழுதலன்னு தான் சொல்லணும். ரவி மோகனுக்கு எழுதினதோட இவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவா வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸ்ரீலல்லாவோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இந்த படத்துக்கு ஒட்டலை. தேவையில்லாம ஒரு கமர்ஷியலா கொண்டு வரணும்னு சொல்லி பூத்தி இருக்கிறாங்க. ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சில வயசான கிழவிங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் வருவாங்க. அவங்க பண்ண ஒரு காமெடி, அவங்க கான்வர்சேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமொழியை பேசிக்கிட்டு, பழமொழி பேசிக்கிட்டு எப்படி வந்து கிழவிங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஒரு காமிச்சது வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சைடு கேரக்டர் வந்து அவங்கவங்க ஸ்கோர் வந்து, அதாவது தமிழுக்காக அவங்க என்ன எவ்வளோ உயிர் தியாகம் பண்ணாங்கங்கிற ஒரு சின்ன கேரக்டர் வந்து ஸ்கோர் பண்ணதை கூட ஹீரோவால் வந்து ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த படத்தில் வந்து இருக்குது. கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் இவங்க போராடின விதமும், அந்த டெல்லியில் போய் தமிழை வந்து ஒரு போர்டில் எழுதி அதை வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துற விதமும் பெருசாக ஒன்றும் ஜனங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தோட டீம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சினிமோட்டோகிராஃபி, அந்த 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 காலத்து ஒரு லைட்டிங், அந்த காஸ்டியூம் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இன்னும் கொஞ்சம், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் போராட்டங்களை இன்னும் தீவிரமாக காட்சிகளை வந்து கொண்டு வந்து சேர்த்திருந்தா இந்த படம் இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். இதில் வந்து தேவையில்லாத சீன்கள் வந்து இந்த லவ் சீன் எதுக்குன்னே தெரியல. இவங்க சொல்ல வந்த கதைக்கும் இவர் வந்து ரத்தனமாலான்னு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார், இதுக்கு வந்து தேவையே இல்லாத ஒரு சீனாகவும் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால் இந்த லவ் சீனை வந்து எடுத்துட்டா இன்னும் இந்த படம் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். ஜனங்களுக்கு வந்து இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணாத ஒரு படமாக போயிடுச்சு. இந்த படத்துக்கு வந்து பராசக்தி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சதுக்கு பதிலாக ரத்தனமாலான்னு பேர் வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படத்தோட கோர், அதாவது மைய கருத்து வந்து நல்ல கருத்து. இதை வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் ரொம்பவுமே ஒரு தோல்வி படம்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ரைட்டிங். அதாவது இது வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கமர்ஷியல் படமாக வந்து கொடுத்து ஜனங்களை வந்து ஒரு என்டர்டெயினாக பண்ணணும்னு நினச்சிருக்காங்களோ என்னமோ தெரில. கதையை கோட்டை விட்டு என்டர்டெயினாக வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓரளவுக்கு ஓகேயான படம் தான். இதை கண்டிப்பாக தேட்டரில் ஒரு தடவை ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இதை நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ நன்றி, வணக்கம்.